தினசரி பயிற்சியாக கால்பந்து, வளைகோல் பந்து, கூடைப்பந்து, கையுந்து பந்து, கடற்கரை கையுந்து பந்து, இறகு பந்து, நீச்சல் எல்லாமே போயிட்டு இருக்கு. இதை பொதுமக்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சு வணக்கம். நான் எஸ்.எம். குமரன், மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர். இப்ப நாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா நமது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைஞ்சிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் பல்வேறு விதமான விளையாட்டுகள் விளையாடுவதற்கு பொதுமக்களுக்காக வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகத்தில் பாத்தீங்கன்னாக்க முதன்மையாக நீச்சல் குளம் மற்றும் உடற்பயிற்சி பல்நோக்கு உடற்பயிற்சி கூடம் மற்றும் இறகு பந்து மைதானங்கள் 2 செயல்பட்டு வருகிறது. அது அல்லாமல் தடகள விளையாட்டு வீரர்களுக்கான தடகளமும், வாலிபால் விளையாடுறவங்களுக்கு வாலிபால், ஹேண்ட்பால், ஃபுட்பால், ஹாக்கி இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறவங்களுக்கும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பொதுமக்கள் வந்துட்டு இந்த மைதானத்தை இரவில் வந்துட்டு வெகு நேரமும் பயன்படுத்திக் கொள்வதற்கு முழுமையாக மின்னொளி வசதியும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அதனால இரவு நேரத்திலும் தங்களுக்கு வந்துட்டு தங்களது உடற்பயிற்சியையும் தங்களது ஃபிட்னஸையும் செஞ்சுக்கிறதுக்காக எல்லா வசதிகளுக்காகவும் இது வந்துட்டு இந்த லைட்டிங் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஏர்லி மார்னிங் 4 மணிக்கே வந்துட்டு மீண்டும் லைட் ஆன் ஆகி இந்த ஃபிட்னஸுக்கு வரவங்க பயன்படுத்திக்கலாம். 2வதா இப்போ நீச்சல் குளம் வந்துட்டு மண்டே அன்னைக்கு லீவாகவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பொதுமக்களுடைய வசதிக்காகவும் வந்துட்டு பயன்பாட்டில் இருக்கும். இதுக்கு வந்துட்டு தனியாக ஒரு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலின்படி பள்ளி மாணவர்களுக்காக தனியான ஒரு கட்டணமும் 210 ரூபாயும், கல்லூரி மாணவர்களுக்கு 315 ரூபாயும், பொதுமக்களுக்கு 420 ரூபாய் என்ற விதத்தில் வந்துட்டு மிகவும் சலுகையான கட்டணம் தான் இது. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்களை பயன்பாட்டுக்காக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருக்கிறதுனால நீச்சல் குளம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு எப்போதுமே திறந்து இருக்கும், பயன்பாட்டில் இருக்கும். திங்கள் வந்துட்டு விடுமுறையாக இருக்கும். அதே மாதிரி பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு 2 இண்டோர் இருக்கு. 2 இண்டோர்லயும் வந்துட்டு பொதுமக்கள் வந்துட்டு அதுக்கான கட்டண நிர்ணயம் இருக்கு. அதை செலுத்தி பயன்படுத்திக்கலாம். மேலும் நீச்சல் குளத்துல 1 மணி நேரத்துக்கு 59 ரூபா அப்படிங்கிற ஒரு கட்டண நிர்ணயமும் இருக்கு. அதையே செலுத்தி நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். மேலும் இங்க இந்த விளையாட்டு அரங்கத்துல உடற்பயிற்சி கூட வந்துட்டு இப்போ சாதாரண உடற்பயிற்சி கூடமா இருக்கு. மிக விரைவில் எங்களுடைய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய வழிகாட்டுதல்படி அது குளிர்சாதன உடற்பயிற்சி கூடமா இப்ப நவீனமா அதை மாற்றுறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுவும் மிக விரைவில் வந்துட்டு ஏற்பாடு செய்யப்பட்டு அநேகமாக ஜனவரி மாதத்திற்குள்ள வந்துட்டு இதை முடிச்சுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்துட்டு ஜனவரி மாதத்துக்குள்ள செஞ்சிடலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். அதுக்கான வேலைகள் வந்துட்டு கொஞ்சம் வேகப்படுத்தி விரைவுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். அதுவும் விரைவில் நடைபெற்று நமது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள எல்லா உடற்பயிற்சி ஆர்வலர்களுக்கும் அது ஒரு நல்ல விதமா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மேலும் இந்த விளையாட்டு அரங்கத்துல வாலிபாலுக்குன்னு தனியா வந்துட்டு ஒரு ஸ்கீம் தனியா மத்திய அரசால செயல்படுத்தப்பட்டு அதுல ஒரு 30 பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு புதிய பயிற்றுனர்களையும் வந்துட்டு இங்க கொண்டு வர்றதுக்காக எல்லாம் வந்து தலைமை அலுவலகத்துல கேட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி பயிற்றுனர்கள் வந்தாலும் மேற்கொண்டு பயிற்சிகள் தொடரும். அதோடு சேர்ந்து இப்போ டேக்வாண்டோவுக்கும் தனியா வந்துட்டு ஒரு பயிற்றுனர் கொடுத்து அது தினசரி பயிற்சி போயிட்டு இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலர்கள் வந்துட்டு டீப் அந்த ஒரு திட்டம் மூலமா ஜூடோவுக்கும் வந்துட்டு உள் விளையாட்டு அரங்கத்துல தினசரி பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. அது மாணவர்களுக்கான பயிற்சி அது தனியா நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அது இல்லாம கூடைப்பந்து வந்துட்டு நம்ம ஸ்டேடியத்துல அந்த பாஸ்கெட் கிரவுண்ட்ல அவங்க தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது அல்லாம பால் பேட்மிண்டன் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. இது அனைத்துமே நம்ம மாவட்டத்துல இருக்கிற எல்லாரும் பயன்பெறும் வகையில ஸ்டேடியத்துல வந்துட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மேற்கொண்டும் தடகள வீரர்களை உருவாக்கும் விதமாக வந்துட்டு தடகள பயிற்றுனர்கள் வந்து தலைமை அலுவலகத்துல கேட்டிருக்கோம்.
அந்த பயிற்றுனரை நினைவிக்க விட்டோன்னே தடகளத்துக்கான வந்துட்டு பயிற்சிகளும் வந்துட்டு தொடங்கப்படும். எனவே தினசரி பயிற்சியாக கால்பந்து, வளைகோல் பந்து, கூடைப்பந்து, கையுந்து பந்து, கடற்கரை கையுந்து பந்து, இறகு பந்து, நீச்சல் எல்லாமே போயிட்டு இருக்கு. இதை பொதுமக்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சு தங்களும் இது வரைக்கும் வந்து பயன்பெறாதவர்கள் தங்களது பிசிக்கல் ஃபிட்னஸுக்காக மேற்கொண்டு இந்த இதில் சேர்ந்து எல்லாரும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.